திரு ஸ்ரீராம், இங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ அல்லது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோ இன்னும் அதிமுக கூட்டணிக்கான அந்த கதவுகள் திறந்துதான் இருக்கு, பிரதமர் மோடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற, இன்னும் சொல்ல போனா கதவு மட்டும் இல்ல ஜன்னல் கூட திறந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்வது இன்னும் பாஜக அந்த ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது. இன்னும் அவர்களுக்கும் ஒரு கூட்டணி முழுமை கிடைக்கல, யாரும் வரல அப்படிங்கிற நிலைமை இருக்கா? இல்லை, எதிர்பார்க்கல என்ன தப்பு இருக்கு? கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சிகளுக்கும் திறந்திருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர அதிமுக மட்டும் இல்லை. எந்த கட்சிகள் பிரதமரை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த கட்சிகள்லாம் வரலாம், கதவு திறந்திருக்குன்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எங்க ஜவஹர் அலிகட்டில் என்ன தப்பு இருக்கு? ஒரு அபார்ட்மெண்ட் எலெக்ஷன்னா கூட திமுகவுக்கு கூட்டணி இல்லாம அவங்க நிற்க முடியாது. பாஜக உங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சின்ன கட்சி தானே தமிழ்நாடு. யாரு உங்களெல்லாம்? யாரு நீங்களாம் தான் அங்கே நோட்டாவுக்கு உள்ள கட்சிகள். உங்களுடைய பத்திரிகையாளரும் உட்பட தான் எல்லா பல பத்திரிகையாளர் கேட்கிற போது கூட்டணி கதவுகள் திறந்துதான் இருக்கு. அதுல எந்த ஒரு இதுவும் இல்ல, ஒரு ஃபியர் இல்ல, இல்ல அதுல ஒரு இதுவும் தப்பானது இல்ல. இல்ல ஒரு வீட்டோட கதவு ஜன்னல்லாம் திறந்திருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப அன்செக்யூர்டா இருக்கு, பாதுகாப்பு இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது இல்ல, வென்டிலேட்டடா இருக்குன்னு அர்த்தம், காத்து நன்றாக வருகிறதுன்னு அர்த்தம். பாதுகாப்பு இல்ல அவர்களுடைய பார்வையை பொறுத்து இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இங்க வந்தா சந்தோஷமா இருக்கலாம்ன்றது அர்த்தம். சோ அதனால விண்டோவும் திறந்திருக்கு, கதவும் திறந்திருக்கு. அதனால வருவதில் இவ்வளவு நாளா திறந்திருக்கு. இது வரைக்கும் யாரெல்லாம் வந்திருக்காங்க? இப்ப இருக்கக்கூடியவர்கள் யாராவது தேசிய ஜனநாயக கட்சியில் இருக்கிறவங்க யாராவது நாங்க தேசிய ஜனநாயக அதிமுகவை தவிர யாராவது நாங்க விலகிட்டோம்னு சொன்னாங்களா? யாரும் இது வரைக்கும் விலகிட்டோம்னு சொல்லலையே. அந்த இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பாஜகவுடன் நிச்சயமாக இருந்து காலத்தை காண்பது. 2024 மக்களவை தேர்தலில் நாங்க பாஜகவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து சந்திக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான குறைந்தபட்சமா ஒரு பேச்சுவார்த்தை அல்லது ஆலோசனை இதுவரைக்கும் ஏதாவது கமலாலயத்தில் நடந்திருக்கா? அதிகாரப்பூர்வமா ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு? அது நீங்க எப்படி திமுக கூட்டத்தில் மட்டும் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு நான் கேட்டு டிசைட் பண்றீங்க? அவர் சொல்வதை மட்டும் எப்படி எடுத்துக்க முடியும்? அது பின்னாடி உள்குத்து என்னெல்லாம் அடி, உள்குத்து என்ன சண்டை இருக்கோ யாருக்கு தெரியும்? அது வெளியில பிஓபி போட்டு மறைச்சிருக்காங்க, அவ்வளவுதானே தவிர உள்ள எல்லாம் சுமூகம் போயிடுச்சு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். இங்க எதா இருந்தாலும் ஓப்பனாக இங்க பேசக்கூடியவர்கள் ஓப்பனா வச்சிருக்காங்க. யார் வந்தாலும் வாங்க அலையன்ஸ் உட்கார்ந்து பேசலாம் சொல்றாங்க. பிரதமரை ஏற்றுக்கொண்டால் வரலாம், இங்க நாங்க தான் இங்க லீட் பண்ணுவோம், நீங்க தேசிய ஜனநாயகமா இருக்கலாம்னா இன்னைக்கு அதெல்லாம் இனிமேல் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்க தேசிய ஜனநாயகம் என்றால் பாஜக லீட் பண்ற அலையன்ஸ்ல யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சமிக்கை கொடுக்க முடியும்? தேசிய அளவுல ஓப்பனா சொல்ல முடியும். இந்திய அளவுல அதிமுக எதுக்கு நம்ம பின்னாடி போறோம்? எங்களோட அலையன்ஸ்ல நீங்க வந்தால் அதிமுகவை நீங்க சொல்றதை வச்சுக்கிட்டாலும் அது பாஜகவோட ஹெட் ஆஃப் அலையன்ஸ்ல வந்தால் தான் ஏற்றுக்கொள்வோம், அவ்வளவுதான். இல்ல, நீங்க இந்திய அளவுல 400 இடங்கள்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு தொடர்ந்து முழக்கத்தை முன்வைக்கிறீங்க. இங்க மீண்டுமாக 3வது முறையாக மோடி பிரதமர் ஆவார், அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்ளுவர்கள் வாங்க அப்படிங்கிறீங்க. இதுவரைக்கும் அதை செவிமடுத்து யாராவது கூட்டணிக்கு வந்து ஆமா நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட தான் இணைந்து தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு இன்னும் ஏன் யாரும் சொல்லாம இருக்கிறாங்க? திருப்பியும் சொல்றேன், 400 சீட் நிச்சயமாக வரும். நாட்டில் பிரதமர் திருப்பி 3வது முறை பிரதமர் ஆவதில் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டிலும் மக்கள் வந்து இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றதான் பாஜகவுடைய விருப்பம். தமிழ்நாட்டு மக்களை தேசிய ஜனநாயகத்தோடு இணைக்க வேண்டும் பிரதமருடைய ஆசை. அதற்காக வேலை பார்க்கிறோமே தவிர பார்லிமெண்டரி எம்பி, தமிழ்நாடு எம்பியை வைத்து தான் அங்கே பிரதமராக முடியும் என்ற நிலையில் நிச்சயமாக இல்லை. சோ இருந்தாலும் நிச்சயமாக தமிழக மக்களுக்காக பிரதமர் இங்க வந்து பாஜக இங்க வந்து வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அந்த நோக்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் வரலாம். நிச்சயமாக அந்த வளரக்கூடிய கட்சிகளான சிறு கட்சிகளான திரு வாசனாக இருக்கட்டும், திரு ஏசிஎஸ் ஆக இருக்கட்டும், திரு பாரிவேந்தராக இருக்கட்டும், அனைவரும் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருப்பார்கள். ஏன்னா இது பார்லிமெண்டரிக்கான எலெக்ஷன். அது உங்க நம்பிக்கையா? நிச்சயமான நம்பிக்கை, நிச்சயமாக நடக்கும். இப்போ சரி, அப்படி வச்சுப்போம், அது உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னா மாநில தலைவர் அண்ணாமலை நான் தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிட்டாரு. அப்போ இங்க வந்து தமிழ்நாட்டுக்கான இடம், பாஜகவுக்கான இடம் தமிழ்நாடு இல்ல அப்படிங்கிற களம் சாதகமா இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருச்சா பாஜக? அப்போ சோனியா காந்தி ராய்பரேலில ஏன் கண்டெஸ்ட் பண்ணாம போய் இன்னைக்கு ராஜஸ்தான்ல எம்பி ஆயிட்டாங்க? அவங்களுக்கு களம் அங்க சாதகமா இல்ல. சரி, அப்படி நினைச்சிருக்கலாம் அவங்க. அதே மாதிரி தான் அப்படியே ஒரு எம்பிக்கான ஒரு கேண்டிடேட் கேக்குறேன், அப்படி கூட இருக்கலாம்னா களம் சாதகமா இல்ல. அது பிரதமர் எடுக்க பார்லிமெண்டரி போர்டு. திரு எல் முருகன் நினைத்தால் நான் கண்டெஸ்ட் பண்ண முடியும், திரு எல் முருகன் நினைத்தால் நான் ராஜ்யசபா எம்பி ஆக முடியாது. பாஜகவில் நடக்காது. இப்ப காங்கிரஸுக்கோ இந்தியா கூட்டணிக்கோ பார்லிமெண்டரி போர்டு இல்லையா? சொன்ன
கம்பேரிசன் தவறு, அதனால நான் நீங்க இந்த கேள்வியை கேட்டேன். நீங்க இருக்கலாம், சோனியா காந்தி நீங்க அப்படி இருக்கலாம்னு சொன்னீங்க கேட்டேன். இல்ல கம்பேரிசன் தவறுனா நீங்க அப்படி இருக்கலாம்னு சொல்றீங்க. யாருக்கு? நான் சொல்லவே இல்லை. நீங்க சொன்னீங்க. சொல்ல வரேன் இப்போ, நான் முடிக்கல. சரி ப்ளீஸ். சரி, முருகன் டிசைட் பண்ண முடியாது, அது பார்லிமெண்டரி போர்டு கமிட்டி தான் டிசைட் பண்ண முடியும். அப்ப இந்தியா கூட்டணிக்கும் ஒரு பார்லிமெண்டரி போர்டு இருக்கும்ல, அவங்களுக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. காங்கிரஸ் கட்சிக்கும் பார்லிமெண்டரி போர்டு இருக்கும்ல. மேடம் சோனியா கூட இந்தியா கூட்டணி சொல்றதுதான் கேட்பாங்களோ? காங்கிரஸுக்கு பார்லிமெண்டரி போர்டு தான் எனக்கு தெரியும். இல்ல காங்கிரஸுக்கு பார்லிமெண்டரி போர்டு இருக்காதா? சோனியா மேடமால அவங்களால டிசிஷன் எடுக்க முடியாது. இந்தி கூட்டணியில யார் சொல்றாங்களோ அதை வைத்து தான் அவர் எடுப்பாங்க. நீங்க இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை ஏத்துக்கிறேன். டிசிஷன் இல்ல, பாஜக பார்லிமெண்டரி கமிட்டி, அது வந்து என்டிஏ கமிட்டி இல்ல. ஒரு பாஜக ஒரு கேண்டிடேட் அவர் ராஜ்யசபால நிக்கணுமா லோக்சபால நிக்கணுமான்றத அந்த அந்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் முடிவெடுப்பாரு யார் எங்க நிக்கணும்ங்கறது. அவங்களுக்கு என்னவோ அதுதான் இங்கேயும். இல்ல நீங்க வந்து களம் தெரியல என்று சொன்னது சாதகமா இல்ல அப்படிங்கறத ஸ்ரீராம் அக்செப்ட் பண்ணி நான் பண்ணல. நீங்க சொன்னீங்க இருக்கலாம். ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொன்னீங்க. சோனியா மேடம்க்கு இந்தி கூட்டணி தான் சீட் தருது, நீங்க பிரேக்கிங் நியூஸா சொல்லிருக்கீங்க. இல்ல இல்ல எனக்கு தெரியவே தெரியாது. பார்லிமெண்டரி போர்டு நீங்க முடிவெடுத்து டிசைட் பண்ண முடியாதுன்றது எனக்கு நீங்க சொல்லல. எனக்கு தெரியும். நீங்க திரு ஸ்ரீராம், நீங்க ஒரு விஷயத்தை திரு எல்முருகனுக்கு ஒரு விஷயம் பாருங்க, 24 அப்புறம் பாருங்க என்ன ஆக போகுது. நீங்க 24 உங்க கணக்குல இல்ல. ஏன் தெரியுமா? 24 உங்க கணக்குல இல்ல. டிசம்பர்ல மக்கள் ஆனந்த கண்ணீர்ல அப்படியே மிதந்தது மெட்ராஸ். அந்த ஆனந்த வெள்ளம் கண்ணீர் இன்னும் மக்கள் மைண்ட்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன் பாருங்க என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. இது தேர்தல் பரப்புரை. நான் கேக்குறது வியூகோ 24 எங்க லிஸ்ட்ல தமிழ்நாடு இல்ல அப்படினா நீங்க ஓபனா சொல்லுங்க. 100% தமிழ்நாடு உண்டு. அந்த வியூகத்தை பாருங்க. வியூகத்தை இந்த மாதிரி மீடியாக்கு சொல்லணும்ன்ற அவசியம் நிச்சயமாக இல்ல. அந்த டைம் இன்னும் வரல. அந்த வியூகத்தை எப்போது சொல்லணுமோ அப்ப அவங்க சொல்லுவாங்க. சரி, நன்றி. இங்க அதிமுக திமுக அல்லது பாஜக இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் இறுதி வடிவம் பெறல. இதை இறுதி செய்தது யார், உறுதி செய்தது யார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்ல ஒரு இழுபறி தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனா கள யதார்த்தம் என்ன, திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதை எப்படி பார்க்க முடியும்? இந்த 3 ஸ்டேட்மெண்ட் நீங்க போட்டிருக்கீங்க. 40 தொகுதிகளையும் வெல்வோம் முதல்வர். இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நம்பிக்கை தெரிகிறது. இப்போ திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருப்பதை பார்க்கும்போது அதுல ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. அவருக்கு கூட்டணி உடைஞ்சா நம்மளுடைய கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கதவுகள் திறந்தே உள்ளன அப்படின்னு பாஜக சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயமற்ற தன்மை தான் வந்து தெரிகிறது. இதுதான் வந்து கள யதார்த்தம், இதுதான் வந்து கள நிலவரம். அது எதிர்பார்ப்பு இல்லையா? நீங்க எதிர்பார்ப்பு அப்படின்றது எப்படின்னா, உங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு அட்வென்ச்சர் பண்ணோம், திடீரென்று அவங்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணோன்றதுக்காக தேவையில்லாம போய் அதிமுகவை சீண்டி விட்டுட்டு இன்னைக்கு நீங்க தேசிய கட்சிகளாக, தேசிய தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது மாநில தலைவராகவே இருக்கட்டும், அதிமுக எங்க கூட்டணிக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்களால வர முடியலையே, சொல்ல முடியலையே. ஏன்னா அவங்களுக்கு இங்க வந்து கள நிலவரம் என்ன அப்படின்றது தெரியும். முருகன் அவர்கள் ஏன் இங்க நீலகிரியில கட்சி அலுவலகத்தை ஆரம்பிச்சாரு, தெரு தெருவா போய் பிரச்சாரம்லாம் பண்ணாரு. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு 6 மாசம் முன்னாடியே அங்க களத்துல போய் வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆனால் கடைசி நேரத்தில் கள யதார்த்தம் என்ன அப்படின்றது தெரிஞ்ச உடனே மத்திய பிரதேசுக்கு போய் ராஜ்யசபா ரூட் எடுத்துட்டாரு. இங்க பார்ட்டில என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதைத்தான் அவரு சொன்னாரு. அங்க தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி தலைமை எப்படி அந்த முடிவு எடுக்கும்ன்ற, தலைமை எப்படி அந்த முடிவு எடுக்கும்? நீலகிரியில பார்த்தாலே வந்து மலையும் இதுவா இருக்கு, வேணாம்பா நீ எங்கிருந்து வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன? அவங்களும் அங்க என்ன சிச்சுவேஷன், அங்க கிரவுண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த முடிவை எடுப்பாங்க. திரு எல் முருகனை நீங்க வந்து நீலகிரி தொகுதியோட சுருக்கிட வேண்டாம், அவர் தமிழ்நாட்டு முழுவதுக்கும் பிரச்சாரம் செய்வார், மக்களவை தேர்தலில் அவர் பாஜகவுக்கான ஆதரவை திரட்டுவார் அப்படிங்கிற முகமா ஏன் தலைமை பாஜக இல்ல? அங்கதான் ஒரு கணக்கு இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மீண்டும் கூட்டணி ஏற்படுவதற்கு அண்ணாமலை ஒரு பிரச்சனையாக இருக்கிறார். ஒருவேளை அண்ணாமலையை அமைதியா இருக்க சொல்லிட்டு முருகனுக்கு அந்த ரோலை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் போட்டியிட்டால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னும் போது எல்முருகனுக்கு அந்த ரோலை கொடுக்கலாம் அப்படின்றது தேசிய தலைமை சிந்தித்திருக்கலாம், யோசித்திருக்கலாம். அது என்ன ஷேப் எடுக்க போகுது அப்படின்றது வருகின்ற நாட்கள்ல தான் தெரியும். இப்போ அவங்க டைரக்டா நான் சொல்றேன், மாநில தலைவர் அண்ணாமலை ஏன் வந்து அதிமுக எங்க கூட்டணிக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஏன் அவரால் அடிச்சு பேச முடியல? நாங்க இவ்வளவு சதவீதம் வளர்ந்திருக்கிறோம், நாங்க டபுள் டிஜிட்ல வந்துருவோம், நாங்க 20 சீட்டை பிடிச்சிருவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்களால தெம்பா பேச முடியலையே.
நீங்க ஜன்னலும் திறந்திருக்கிறது, கதவும் திறந்திருக்கிறது, கதவு தர காற்று வரட்டும், கூட்டணி வரட்டும் அப்படின்லாம் ஏன் இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மக்களவை உறுப்பினரை கொண்டு போய் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டிய அளவுக்கான ஒரு தேவை இல்ல. இங்க களத்தை உறுதிப்படுத்துறது தமிழ்நாடு தேவை. தமிழ்நாட்டில் கண்டெஸ்ட் பண்ணுவோம். ஆனா தமிழ்நாட்டை வச்சுதான் நாங்க மீண்டும் ஆட்சி அமைப்போம், மீண்டும் 3வது முறையாக மோடி பிரதமர் ஆவார் அப்படிங்கிற கட்டாயம் எங்களுக்கு இல்ல அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க. இல்ல, அந்த கட்டாயம் அவங்களுக்கு வந்து இப்பவே பிரதமருடைய பேச்சுல அவர் என்ன சொல்றாரு, 370 நாம ஜெயிக்க போறோம், என்டிஏ கூட்டணி 400 ஜெயிக்க போகிறது அப்படின்றத அவர் உறுதியா சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு போய் பீகார்ல போய் கூட்டணியை உடைக்கிறாரு, எதுக்கு மகாராஷ்டிரால போய் கட்சி சின்னங்களை உறுதிப்படுத்துறதுக்காக? அதான் சொல்றேன். அப்போ எந்த அடிப்படையில இவங்க அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, பாஜக செய்திருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டு சாதனைகள் எல்லாம் வந்து அந்த 400 சீட்டை வாங்கி கொடுக்காது. ஆப்போசிஷனை எப்படி உடைக்கணும், ஆப்போசிஷனை எப்படி நலிவடைய செய்ய வச்சு எதிர்கட்சிகளை எல்லாம் வந்து போட்டியிட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுதான் நாம அந்த இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு தேர்தல். இது அரசியல் வியூகமா பார்க்க, இது அரசியல் வியூகம் இல்லைங்க. இது எப்படிங்க அரசியல் வியூகம்? ஒரு கட்சியை உடைச்சு, ஒரு கட்சியை வந்து தேர்தலில் போட்டியிடாம, ஒரு கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜும் கொடுக்காம அன்ஃபேரா நீங்க வந்து ஒரு தேர்தலை நடத்துவீங்க அப்படின்னா அது எப்படி ஜனநாயகத்துல நீங்க ஏத்துப்பீங்க? நீங்க சண்டிகர் எலெக்ஷன் மாதிரி ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா நீங்க ஏத்துப்பீங்களா? சண்டிகர் மேயர் தேர்தல் மாதிரி ஒரு தேர்தலை இவங்க நடத்துறாங்க அப்படின்னா ஏத்துப்பீங்களா? எந்த மாநிலத்திலும் அதை ஏத்துக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் தான் வந்து பாஜகவுடைய வியூகமாக இருக்கிறது அப்படின்னும் போது அதுதான் 2024 தேர்தல் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான தேர்தலாக மாறுகிறது. இவர் சொல்றாரு, இந்த 2024 தேர்தல் அப்படின்றது மோடிக்கான தேர்தல், பாஜகவுக்கான தேர்தல் அப்படின்றது கிடையாது. 2024 தேர்தல் என்பது இந்தியாவுக்கான. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு கவுன்சில் தேர்தல் நடக்கும் போது இந்தியா கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற போது பாருங்க, இந்தியா கூட்டணி கட்சி வெற்றி பெற்று விட்டது, இதுதான் அடுத்த நாடு முழுமைக்குமான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே உதாரணம் இப்ப சண்டிகர்ல ஒரு மாநகராட்சிக்கு நடக்கக்கூடிய தேர்தலை நீங்க மறுபடியும் இந்திய அளவுல கொண்டு போய் ஒப்பிடுறீங்க. அந்த ஒப்பீடு சரியா? நீங்க சண்டிகர்ல நடந்தது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. இது மற்ற மாநிலங்கள்ல நடக்காது அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? இதை எப்படி உறுதி செய்றீங்க நீங்க? யார் இதை உறுதி செய்வது? நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க. மகாராஷ்டிரா ஒரு மிக முக்கியமான மாநிலம், 48 சீட்ஸ் இருக்கு. மகாராஷ்டிரால அங்க உத்தவ் தாக்கரேவுடைய கட்சி அவர் கையில இல்ல, கட்சியை உடைச்சிட்டாங்க, சின்னமும் இல்ல. சரத்பவாருடைய கட்சி, அவருடைய கட்சியுடைய பெயரும் அவர் பயன்படுத்த முடியாது, சின்னமும் அவர் பயன்படுத்த முடியாது, உடைச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களை இழுக்கிறாங்க பாஜகவுக்கு. அதுவும் இழுப்பதெல்லாம் எப்படி அப்படின்னா, எல்லார் மீதும் ஏதோ ஒரு வழக்கு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் அந்த விஷயங்களை அவங்க பயன்படுத்தி இந்த அரசியல் வியூகத்தை அவங்க நகர்த்துறாங்க அப்படின்னா, பாஜக எதையும் செய்து இந்த 370 சீட்டு மீண்டும் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு குறுகிய நோக்கத்தோட தான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா இது முக்கியமான விஷயம். அப்ப தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அதிமுக தேவை, அதிமுக வேண்டும் அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமையுடைய ஒரு சிந்தனை. அதுதான் அவங்களுடைய சிந்தனையாக இருக்கிறது. அதனால தான் இவ்வளோ இழுத்து இபிஎஸ் வர முடியாது அப்படின்னு வெளிப்படையாக சொன்னதுக்கு பிறகு கூட நாங்கள் கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க. நம்ம ஸ்ரீராம் சார் வந்து ரியல் எஸ்டேட் பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால அவர் வந்து வென்டிலேஷன் பிஓபி போட்டு மறைச்சிருவாங்க அப்படின்லாம் வந்து பல வியாக்கியானங்கள் சொன்னாலும் கள நிலவரம் அப்படின்றது இன்னைக்கு அப்ப இன்னைக்கு வந்து பாஜகவுடைய நிலைமை அப்படின்றது தமிழ்நாட்டில் மோசமாகி இருக்கிறது. அவங்களுக்கு கூட்டணிக்கு இப்ப ஜி.கே. வாசனோ அல்லது பிஎம்கேவோ ஏன் கமிட் பண்ணல? நீங்க புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்து என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியே இல்ல, எங்களை வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ இந்த தேர்தலில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பின்னடைவு ஏற்பட போகிறது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவங்களுடைய வியூகத்தை மாத்துறாங்க. இல்ல, ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த தேர்தல் அப்படின்றது இது வந்து மோடிக்கான தேர்தல், இது வந்து என்டிஏக்கான தேர்தல் அப்படின்னு சொன்னா கூட இந்த 2024 தேர்தல் அப்படின்றது ஜனநாயகத்துக்கான தேர்தல், மாநில சுயாட்சிகளுக்கான தேர்தல். மாநில கட்சிகள் இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த மாநில கட்சிகள்லாம் இந்த தேர்தலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதுல அதிமுகவும் உள்ளடக்கம். சரி, பாஜகவுடைய வியூகமே இங்க அதிமுக பின்னுக்கு தள்ளி அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்றது தான். அது அதிமுக எப்படி ஃபைட் பண்ண போறது அப்படின்றது நம்ம இந்த தேர்தலில் பார்க்க. நன்றி.